கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் 19/6/2024 அப்படின்னு பிரகாரம், அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்ரகதி அடைகிற சதயம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ரெட்ராகேஷன் சொல்லக்கூடியது, திரும்பறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார். தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும். அதனால் கன்னியா ராசியில் ஆரம்பித்து, கன்னியா ராசின்றது சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை. துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி, இது ஒரு பெரிய விசேஷம், வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம். இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா 18ஆம் தேதி ஏகாதசி வருது. அதாவது எப்பொழுதுமே சர்வ ஏகாதசி அப்படின்றது 18ஆம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கம்மியான வினாழிகை இருக்குது ஏகாதசி. அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம். அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும். 19ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும். அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக, எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். 21/6/2024 ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம், ஆனி மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, 23ஆம் தேதி பார்த்தோம்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம். அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ 3 திதிகளோ ஒரே நாளில் வர்றது அவமாகம்னு சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த 23ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்களே ஆனால் அவமாகம் திதியில் வருது. பிரதமை திதி சூரியன் உதிச்ச உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 30 நிமிஷம் கூட இல்லை. அந்த அன்னைக்கு 6:30 மணியோடு பிரதமை முடிஞ்சு விடுறது. த்விதியை 54-55 நாழிகை இருக்கும். அதனால் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும். அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருத்தியை வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது 3 திதிகள் வர்றதுனால இதை அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அவமாகத்தில் பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாள். இப்போ நல்ல விசேஷ காரியங்கள், சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம். அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்கவாளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்ப்போம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று ஆண் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். மூலத்திரிகோண வீடு வேறு. இந்த ராசியில் பார்த்தோம்னா ஜென்ம சனி நடக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா கொஞ்சம் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா விதமான விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கார். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். அதை தவிர மனசுக்குள்ளே நம்ம எதையோ ஒன்று லூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று தோத்துன்னு இருக்கோம், இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது, 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் சுபர்கள் உங்களுடைய ராசியை இப்போ பார்க்கல. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கார். இருந்தாலும் சுபர்கள் பார்த்தா இன்னும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அதிசுபர்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடமும் ஆட்சி பெற்ற புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்.
அதாவது தவறான எண்ணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைண்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம வெற்றி பெறக்கூடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் டெஃபினட்டாக வரும். ஏன்னா சனி பகவான் எப்போதுமே தோற்கிற மாதிரி கொண்டு போய் உங்களை ஜெயிக்க வைப்பார். அதுவும் 7 சனி நடக்கிறது. அதனால் பொறுமையாக இருங்கோ. நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் புதிய முயற்சிகளை கொடுப்பார். முயற்சிகளில் அதுலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இவ்வளவு நாளாக உடல் நலத்தில் பெரிய செட்பேக் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஏன்னா கேது பகவானை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. 5ஆம் இடம் 3 கிரகங்கள் இருக்குது. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உங்களுக்கு வந்தே சேரும். ஏன்னா சுக்கிர பகவானும் அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 9ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறது, 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தோன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 9ஆம் இடத்தை இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆரம்பிக்கிறது அப்படின்னும் பொழுது துலா ராசியில் ஆரம்பிக்கும் பொழுது செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுறதால முயற்சி ஸ்தானாதிபதியை 9ஆம் இடத்துல பார்க்கறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகள் மேல் படிப்புக்கு பார்க்கணும் அப்படின்னு கூடிய காலகட்டத்தில் இருந்தார்களே ஆனால் அவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வீட்டை விட்டு பிரிந்து சென்று வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது 19ஆம் தேதி காலை ஒரு 11 மணி வரலும் இருக்கார். 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான நாட்களில் 19ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு 11 மணி வரலும் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் சனி பகவானும் வக்கரகதி அடைகிறார். வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி அடைய ஆரம்பிக்கிறார். 140 நாட்கள் வக்கரகதியில் இருப்பார் சனி பகவான். இதனால் சதய நட்சத்திரக்காரர் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வக்கரகதியில் இருக்கும் பொழுது சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் இன்னல்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, ஜாகிரதையாக இருக்கணும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வர குருவினால் பார்க்கப்படுறார். அது 21ஆம் தேதி மாலை 7 மணி வரலும் இருக்கார். 19ஆம் தேதி கார்த்தால 11 மணியிலிருந்து 21ஆம் தேதி மாலை 7 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குருவினால் சந்திர பகவான் பார்க்கப்படுறார். குரு சந்திர யோகம் அமையிறது. 10ஆம் இடம் வலுப்பெறுறது. குருவின் பார்வையின் மூலியமாக வலுப்பெறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பண லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். பௌர்ணமி யோகம் வருது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்தால்னா எப்போவுமே சந்திரனோ சூரியனோ 11ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும். அதனால் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பௌர்ணமி யோகம் அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல சுக்கிரனோட சம்பந்தம் 5ஆம் அதிபதி மாற்றின்றதுனால சிறிது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடங்கல்கள் கொஞ்சம் வரும். அதாவது கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா தடங்கள் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் சனீஸ்வரனுக்கு எள்தீபம் போட்டுட்டு வர்றதும், அதை தவிர இந்த கால் ஊனமாக இருக்கிறவாளுக்கு உங்களால் முடிஞ்ச லெதரில் சம்பந்தப்பட்ட, அதாவது தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுக்கறதன் மூலியமாக சனீஸ்வரனுக்கு நல்ல பிரீதியாக அமையும். எல்லாவித தடங்களும் அற்று நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.